இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணினா போய் மந்திரி சபையில் உட்காந்துக்கிட்டு ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்னு தெரிகிறது தான் கூட்டணி ஆட்சின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. நம்ம சொல்ற கூட்டாட்சி என்பது ஒன்றில் இக்கரைக்கு வா, இல்லை அக்கறைக்கு போ, ரெண்டுக்கும் இடையில கடந்துட்டு நீ ஆட்டிட்டு இருந்தனா இதனுடைய கன்வர்ஷன் ஆஃப் ஓட்ஸ் இருக்குல்ல, இது சிக்கல் வரும். நாடாளுமன்றத்துக்கே திமுக தான் போனோம்னா அப்புறம் சட்டமன்றத்துக்கு புது வரவாக தாவைக்கா வந்திருக்கு, அது ஒரு ஸ்பாய்லராக மாறும். என்ன பொறுத்த வரைக்கும் எனி தேர்ட் பார்ட்டி தே கேன் பிளே ஒன்லி. இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்த வரலாறே கிடையாது. அதே அவங்க கிட்ட திருப்பி கேளுங்க. இதுவரைக்கும் எந்த தேர்தலையாவது ஒரு தேர்தலில் இருந்த கூட்டணி அடுத்த தேர்தலுக்கு தொடர்ந்திருக்கான்னு கேளுங்க. சத்தியமா கிடையாது. தலைவர் கலைஞர்கிட்டையும் கிடையாது, ஜெயலலிதாட்டையும் கிடையாது, எம்ஜிஆர்ட்டையும் கிடையாது. 2017 தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் வந்த கூட்டணி விசிறு தட்டாம அவர் பாட்டுக்கு ராஜா மாதிரி காலில் இதுக்கு போகலாம், கையிலுக்கு போடலாம், அறிவாலயம் வரலாம், நண்பர்களோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு எப்படா போயிட்டு இருக்கு, மாதம் மும்மாறி மழை பெய்கிறதான்ட்டு போட்டே இருக்கலாம். அவரை பார்க்குறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்குங்க. உண்மையாக சொன்னால் அந்த 2006 2011 வந்து மக்களை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டின மாட்டாங்க. பட் கரண்ட் இல்லை, முடிஞ்சது இல்லை. அப்போ நீங்கள் இந்த தேர்தல் ஈஸியாகவும் எடுத்துக்கல. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு பொட்டில் அடித்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. நீண்ட நாளாக அந்த பேச்சுவார்த்தைகள், அந்த டிபேட் இருந்துகிட்டே இருந்தது, கூட்டணி ஆட்சியா அப்படின்னு. இப்போ அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் காங்கிரஸ்க்கு நாசுக்காக மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் அது விமர்சனங்களும் வருது. ஏன் கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராது? அது ஒரு வரலாறு இருக்கு நமக்கு. என்னன்னா, அண்ணா போட்ட விதை அது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதனுடைய தத்துவம் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னா, அந்த கட்சியெல்லாம் சேர்ந்தது கூட்டணி அப்படின்னு நினைக்கிறான். அண்ணா சொல்றது என்ன அப்படின்னா, மத்தியில எல்லா மாநிலங்களுக்குமான பிரதிநிதித்துவத்தோடு கூடிய நீங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி, எல்லா மக்களுக்குமான ஒரு ஆட்சியாக அது அமையணும். இங்க தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒரு இனம், நம்ம என்ன ஒரு மொழி சார்ந்து தான் மாநிலங்கள் வச்சிருக்கோம். அப்ப இங்க இந்த மொழிக்கான, இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சி, இது எங்களுடைய சுயாட்சி. அங்க கூட்டாட்சி, இதுதான் யதார்த்தம். இதுல கூட்டணி ஆட்சி இது வேற, கூட்டாட்சி வேறு, கூட்டணி ஆட்சி வேறு, ஃபெடரல் கவர்மெண்ட் வேறு, கோயலிஷன் கவர்மெண்ட் வேறு. இங்க நிறைய பேர் இதை குழப்பறான். கூட்டாட்சின்னா என்ன அப்படின்னா, அது கூட்டணி எல்லாம் சேர்ந்தது, அதுக்கு இல்லை தத்துவம் அது. ஸோ இதைத்தான் நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, மாநிலத்தில் சுயாட்சினா ஒரு இயக்கம், அந்த இயக்கம் என்ன தத்துவத்தை பேசுகிறதோ அந்த தத்துவத்தில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் தம்பி, விமர்சிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னன்னா, 2006 நான் கேட்குறேன், 2006 யாருக்கு வாக்களிச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள்? அதான் நான் சொன்னேன், ப. சிதம்பரமே சொன்னார், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஆஃப் டிஎம்கே இஸ் த ஹீரோ. டெலிவிஷன் எல்லாருக்கும் தருவோம், கலர் டிவி தருவோம்னு சொன்னோம், 7000 கோடி கடன் ரத்து செய்வோம்னு சொன்னோம், ஏழைகளுக்கு நிலம் தருவோம்னு சொன்னோம், மாணவர்களுக்கு இது சொன்னோம்ல. இதெல்லாம், இந்த வாக்குறுதியெல்லாம் மக்கள் திமுகவை நம்பி தந்தாங்களா, கூட இருக்கவங்களை நம்பி தந்தாங்களா? ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சி தொடர்கிற பொழுது முழுமையாக இது மைனாரிட்டி அரசு அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னொன்று என்னன்னா, அது ஒரு அடிமுட்டாள்தனமான வாதம். மைனாரிட்டியாக ஒரு கவர்மெண்ட் இருக்க முடியாது. எ மெஜாரிட்டி கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட், மே கவர்மெண்ட் ஃபார்ம் த கவர்மெண்ட்ல, மெஜாரிட்டி கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெஜாரிட்டி இருக்கிறவன் தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் எப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்க முடியும்? ரைட். அது பேசிக்காகவே அந்த அம்மா பேசுனது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சு. பட் ஒரு அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கேட்சி ஆயிடுச்சு. ஏன்னா திமுக வந்து 98 உறுப்பினர்களோடு இருந்தது, தேவைப்பட்ட 118 இல்லை அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த அரசு வந்து எந்த அரசும் மைனாரிட்டி அரசாக இருக்க முடியாது. இப்போ மத்தியில் பாஜக மைனாரிட்டி அரசு, மைனாரிட்டி அரசு நம்ம சொல்ல முடியாது. மெஜாரிட்டியா இருந்தால் தானே யூ கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட். எத்தனை உறுப்பினர்களோ அப்படின்னா 545 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 545 பேர், 545 எம்பிக்களில் நீங்கள் 272 73 குறைஞ்சது 74 இருந்தால் சேஃப்னு வச்சுக்கோங்களேன்.
அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றோம். தட் மீன்ஸ் 50% ஆஃப் நம்பர் பிளஸ் ஒரு எண்ணிக்கை. ஒரு பெர்சன்டேஜ் கிடையாதாங்க. 50% பிளஸ் 1%. அப்போ நீங்க இப்போ 545 அப்படிங்கிறது நம்ம இதுல இதுல பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நம்ம 543 பேர் இருக்காங்க. 543 தான். அந்த 543 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 272 அப்படிங்கிறது 50% அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறோம். ஸோ ப்ளஸ் 1 ஒரே ஒரு மெம்பர் 273. அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற பேச்சு முற்றிலும் அர்த்தமற்றது. மைனாரிட்டியாக ஒரு கவர்மெண்ட் இருக்க முடியாது. கவர்மெண்ட் என்றாலே அது மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். பட் சொல்றதுக்கு என்ன அப்படின்னா தனி கட்சி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேல நடந்துட்டு இருக்கிறது, ஒன்றியத்தில் நடந்துட்டு இருக்கிறது பிஜேபியின் தனி கட்சி ஆட்சி இல்லை. ஏன்னா அவங்க 240 தான் இருக்காங்க. அது கூட்டாட்சி. அது கூட்டணி ஆட்சிங்கிறேன். கோஎலிஷன் கவர்மெண்ட் அது வேற, கூட்டாட்சிங்கிறது வேற. ஓகே, கூட்டாட்சி அப்படிங்கிறது மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு மாநிலங்களினுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதுதான் கூட்டாட்சி. தட் இஸ் த ஃபெடரல் செட்டப். ஓகே, நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்றீங்க. அதைத்தான் அண்ணா சொன்னாரு. கூட்டாட்சி என்பது எங்களினுடைய உணர்வுகளுக்கு இப்போ ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மேல இப்போ ஒரு பிஜேபிக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எம்பிக்களே இல்லை பிஜேபிக்கு. தமிழ்நாட்டினுடைய குரலை யார் ஒழிப்பா? அப்போ தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் பேசவே முடியாதுல்லங்க, இல்லையா? அப்போ கூட்டாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்களினுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அங்கே ஒரு ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது இவங்களுக்கு புரிய மாட்டாங்க. ஜெயலலிதா சொன்னது ஒரு அட்டர் ஃபூலிஷ்னஸ். அந்த வார்த்தை மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது டெமோக்ரஸியில கிடையவே கிடையாது. காங்கிரஸ் திமுக இணைந்திருந்த போதும் கூட்டாட்சி அமைந்தது இல்லை, அப்படிதானே? ஆமா, அதாவது அது கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சி தான். தத்துவத்தின் அடிப்படையில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அது எல்லா மாநிலங்களுக்கும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் கூட்டாட்சி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 65 மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ 28 மாநிலம் இருக்குன்னா 28 மாநிலத்திலேயும் ஒரு மினிஸ்டர் இருக்கணும். அப்பதான் அது ஒரு கூட்டாட்சி. அவங்களுக்கு அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த கருத்துக்களை உள்வாங்கி அது நடத்தப்படணும். ஒரு கூட்டாட்சி செட்டப் இருக்கணும் அப்படிங்கிறது. ஒருவேளை நீங்க அமைச்சர்ல நாங்க எதிர்கட்சியை சேர்த்துக்க முடியாது என்றாலும், நீங்க அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கணும், அந்த குரலுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கூட்டாட்சி. மாநிலங்கள் சேர்ந்தது தான் ஒன்றியம். இதைத்தான் நம்ம சொன்னோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அப்போ சுயாட்சி அப்படிங்கிறது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, பக்கத்தில் உள்ளவனும் ஒன்றியமோ என்னைய கமெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒன்றியத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை மாநிலங்கள் கமெண்ட் பண்ண முடியும். மாநிலங்கள் கமாண்டிங்னா ஒரு மாதிரி தப்பா போயிடும் அப்படின்னா, கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். ஓகே, ஆனா இங்க நீங்க கமெண்ட் பண்ண முடியாது. நீ இதைத்தான் செய்யணும்னு எங்களை சொல்லக்கூடாது. எங்களுக்கு என்ன தேவைன்னு நாங்க நினைக்கிறோமோ, எங்க மாநிலத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த சுதந்திரம் தருவதுதான் சுயாட்சி. அப்போ அதைத்தான் நம்ம சொல்றோம். இதுல என்னன்னா, இப்ப இவங்க நாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னா, கூட்டணி ஆட்சியில என்ன சிக்கலோ நம்ம மக்களுக்கு சென்டிமெண்டாவே அது ஒத்து வராது. அதுக்கு தான் நான் சொன்னேன், 1980ல நம்ம 118, நம்ம 116ல காங்கிரஸ். ஓகே, இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா, மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இவன் 2 பேரும் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். யார் ஒருத்தருக்கும் தனி மெஜாரிட்டிங்கிறது சிக்கல். ஏன்னா 118க்கு 118 அடிக்கிறதுங்கிறது நடக்காத விஷயம். மக்கள் ஏற்றுக்கல, ஓட்டு போடல. அதே மாதிரி 2011ல் திமுக போட்டி போட்டது 119, மீதி கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து 115, 234 மக்கள் கவுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஒரு முயற்சியா 3வது அணி அவர் கேப்டன் தலைமையில் 2016ல் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று கொண்டு வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி கொண்டு வருவோம்னாங்க. மக்கள் மொத்தமாக கவுத்தாங்க. யாரும் டெபாசிட் வாங்கல. அந்த 234 கேண்டிடேட்டுமே யாரும் டெபாசிட் வாங்கல, இன்க்ளூடிங் கேப்டன். அப்போ மக்களுக்கு இதுல
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சா அவன் பொறுப்பேற்பான். அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். ஒரு தப்பு நடக்குதுன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு தப்பு நடக்குது. இந்த ஆட்சியில இப்போ தப்பு நடக்குது. யார் பொறுப்பு சொல்லணும்? திமுக தான் பொறுப்பு சொல்லணும். ஓகே. இப்போ இதில திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லாம் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது. யார் பொறுப்பேற்பா? இதைத்தான் மக்கள் கேட்கறான். எனக்கு ஒருத்தனை பொறுப்பு கொடு. நான் அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனை ஆட்சி செய்ய சொல்லு. அதுதான். இப்ப இவங்க சொல்றாங்களே, கூட்டணி ஆட்சி அப்படின்னா அது அது எப்படி அமையலாம் அப்படின்னா, திமுக தனியா, காங்கிரஸ் தனியா, அதிமுக தனியா, பிஜேபி தனியா, எல்லாம் தனித்தனியா போட்டி போட்டு ஆட்சிக்கு போய் நம்ம மக்கள்கிட்ட கேட்டு, இப்போ மக்கள் ஒருவேளை திமுகவுக்கு 118 தரல. இப்போ சேர்க்கறதுங்கிறது தான் கூட்டணி. ஏன்டா நான் என்ன செய்வோம்னு நான் சொல்லுவேன். திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு என் கூட சேர்ந்தே வருவீங்க. வந்துட்டு ஓட்டை வாங்கிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா அது என்ன நியாயம்? அது கூட்டணி ஆட்சி இல்ல அப்போ. இல்ல பிரதமர் வேட்பாளர் இவர்தான் சொல்லி நம்ம போட்டியிடுறோம். ம். ஆனால் மத்தியில மட்டும் நமக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னா அது இனிக்குது. ஆனால் மாநிலத்துல கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்னா அது கசக்குதுன்றாங்க. புரிதல் இல்லாத பேச்சு. இனிக்குது, சிரிக்குது, புடிக்குது இதெல்லாம் வந்து புரிதல் இல்லாத அதாவது ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புரிதல் இல்லாத பேச்சு. கூட்டணி என்பது நாங்க போய் அரசாங்கத்துல உட்கார்ந்துட்டு அமைச்சரவையில என்ஜாய் பண்ணிட்டு திரியறதுக்கு இல்ல அது. புரியல உங்களுக்கு. என்ன பண்ண முடியும்? அவனுக்கு போய் நம்ம கிளாஸ் தான் எடுக்கணும் அப்புறம். பொலிட்டிக்கல் கிளாஸ். கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்கோம்? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா த ஸ்டேட்ஸ் அதாவது இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இது இந்த புரிதல் இல்லைன்னா தம்பி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணினா போய் மந்திரி சபையில் உட்கார்ந்துக்கிட்டு ஜாலி லோ ஜிம்கானா அப்படின்னு தெரிகிறது தான் கூட்டணி ஆட்சின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. நம்ம சொல்ற கூட்டாட்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்குமான குரல்களின் தொகுப்பு தான் கூட்டாட்சி. கட்சிகளின் தொகுப்பு கூட்டணி ஆட்சி. திமுக தனித்து நிற்கிறது இல்ல. கூட்டணிகளோட தான் நிற்கிறாங்க. கூட்டணி கண்டிப்பா. கட்சியினுடைய பலமும் அதுல இருக்கு. அவங்களுடைய உழைப்பும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான முக்கியத்துவம் என்ன இதுல அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா? நான் கேட்கறது என்ன அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக கூட நின்னு ஜெயிச்சு வாரீங்க. இப்போ நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க 2006ல எங்க கூட நின்னப்போ, நாங்க போட்டி போட்ட இடம் 124 தான். ஒரிஜினல் திமுககாரன். மீதி ஒரு 4 பேர் வந்து உதயசூரியன் சின்னத்தில போட்டி போட்டாங்க விட்டுருங்க. உறுதியா தெரியும் 124க்கு 124ம் அடிக்க முடியாது. ஓகே. எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் ரேட் என்னவா இருக்கும்னா 60 to 70% தான் நார்மல் எலெக்ஷன் ரேஷியோ. எந்த கட்சி ஜெயிச்சாலும். ஓகே. அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் ஒழிய. ஓகே. ஒரு பெரிய இன்சிடென்டெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட். இப்போ உதாரணமா 84ல வந்து அண்ணன் இந்திரா காந்தி தவறுனாங்க. ஃபுல் ஸ்விங் 405 அடிச்சுட்டு வந்தார் ராஜீவ்காந்தி. ஓகே. 91ல ராஜீவ்காந்தி இறந்து போனார். ஜெயலலிதா அதிமுக கூட்டணி 233 அடிச்சுட்டு வந்தாங்க. 234ல 233 அடிச்சுட்டு வந்தாங்க. அதே இது 96ல ஜெயலலிதா பண்ணின அந்த 5 வருஷம் ஊழல், அட்டூழியம் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு ரிவர்ஸ் அடிச்சாங்க. ஓகே. 4 தொகுதி ஏடிஎம்கே மற்றவங்களாம் சேர்ந்து 230 தொகுதி திமுக கூட்டணி அடிச்சுட்டு வந்துச்சு. இப்படி ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் உணர்வு பூர்வமாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ ஏதாவது நடந்தால் மட்டும்தான் இந்த ஸ்விங் பாசிபிள். அதர்வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா நார்மலா இது அமைக்கிறவங்க ஆட்சி அமைக்கிறவங்க 150 இடம் வரைக்கும் 160 இடம் வரைக்கும் பிடிப்பாங்க. ஒரு 60 இடத்துல இருந்து 70 இடம் எல்லாம் 50 இடத்துல இருந்து 70 இடம் எதிர்க்கட்சி வரும். இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய ஃபார்முலா. அப்படி பார்க்கும்போது இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை நீங்க சொல்ற எங்க கூட கூட்டணி இருக்கிற கட்சிகள் பலத்துல தான் நாங்க வர்றோம் அப்படின்னா 2011ல நாங்க போட்டி போட்ட இடம் 122. ஓகே. இவங்களோட சேர்த்து மற்றவங்களையும் சேர்த்து. ஆனா ஒரிஜினலா நாங்க 119 தான் போட்டி போட்டோம். நீங்க எல்லாரும் 119 போட்டி போட்டீங்க. நாங்க 23. நீங்க 63ல போட்டி போட்டு எத்தனை வாங்கினீங்க? 5. ஓகே. உங்க கட்சிக்குன்னு பலம் இருந்திருந்தால் நாங்க தோத்துருக்கலாம். நீங்க அடிச்சிருக்கணும்ல 40. புரியுதா இல்லையா? சார் திமுக வேண்டாம்னு நினைக்கிறாங்க, எங்களை எல்லாம் வேணும்னு நினைச்சிடுறாங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த பலம் எப்பவும் இருக்கு அப்படின்னா நீங்க அடிச்சு வரணும்ல. நீங்க 5க்கு போறீங்களே. அப்போ திமுக வேணும் என்று நினைக்கிற போது கூட இருக்கிறவர்களுக்கும் சீட்டு வருகிறது. திமுக வேண்டாம் என்று நினைக்கிற போது திமுகவுக்கு எப்படி குறையுதோ அப்படி கூட்டணிக்கு இருக்கிறதுக்கும் குறையுது. அப்போ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் காலிபரேஷன் என்ன? உங்களுடைய அளவீடு என்ன? சார், திமுக தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்க இத்தனை இடம் வருவோம் சொல்லுங்க. நான் வந்து தம்பி புள்ளி விவரத்தோட தான் நான் பேசுறேன். 2006 தேர்தல் எடுங்க, 2001 எடுங்க, 96 எடுங்க. எடுத்தீங்கன்னா டிஎம்கே வரணும்னு நினைக்கும் போது டிஎம்கே கூட்டணி எல்லாம் வரும். ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கும் போது ஏடிஎம்கே கூட்டணி எல்லாம் வரும். புரியுதா? அப்போ மக்கள் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கிறது தான் அங்க முக்கியம். ஒருவேளை உங்களுடைய ஆர்குமெண்ட் கரெக்டா இருந்தால் அதிமுக தோத்தாலும் அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜெயிக்கணும், எங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கு அப்படின்னா. இப்ப திமுக தோத்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணோம்? 10 தொகுதி காங்கிரஸ் நாங்க 60 வாங்கினோம். நான் பாரியா, நீங்க தோத்தீங்க 23%, உங்களுக்கு வந்து 23 தான் வந்துச்சு. நீங்க போட்டி போட்டதுல 20% தான் நீங்க ஜெயிச்சீங்க. நாங்க 60 சீட் வாங்கினோம், 30 ஜெயிச்சிட்டோம், 50% ஜெயிச்சிருக்கோம்ல. அப்ப எங்களுக்கு எப்பவும் பலம் இருக்கு. அதான நியாயம் தம்பி. நாங்க ஜெயிச்சா நீங்க ஜெயிக்கிறீங்க, எங்க கிராஃப் தான் உங்களுக்கு கிராஃப். அப்ப நீங்க பேசுறது என்ன என்ன தத்துவம், எனக்கு என்ன தர்க்கம், எனக்கு அது புரியல. பெரும்பான்மையாக நாம் ஜெயிப்போம், நீங்க 200 தொகுதிகளை இலக்கு வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. ஆனால் ஒருவேளை என்ன விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா, ஒருவேளை திமுக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றல அப்படின்னா அப்போ கூட்டணி ஆட்சி தானே, அந்த இடத்துக்கு அவங்க நகருவாங்க தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அதை ஒத்துக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. உறுதியா அதுல வந்து அவங்க எப்பவுமே நம்ம மக்களுக்கு வந்து எவனாவது ஒருத்தம் பொறுப்பேற்கிறது தான் நம்ம மக்களுக்கு. அதனால தான் அந்த ஹீரோ வர்ஷிப். ஸ்டாலின் தான் பாஸ், அவ்வளவுதான். அவரை நம்பிதாங்க நாங்க கொடுக்குறோம். முடிஞ்சது இல்லையா? ஏடிஎம்கே எடப்பாடியை நம்பி கொடுக்குறோங்க, அவ்வளவுதாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் அப்படின்னா இங்க இண்டிவிஜுவலே கேம் ஆட முடியும்ல, ஏன் ஆட முடியல? மக்கள் வந்து ஒரு தலைவன் மீது வைக்கிற நம்பிக்கை, அந்த தலைவன் தருகிற வாக்குறுதி மேல வைக்கிற நம்பிக்கை, இதுதான் பிளே பண்ணும். அதுல 1-2 பேருக்கு ஒரு 5%, 2% வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, அவங்க 4 முறை 5 முறை எம்எல்ஏவா இருந்தவங்க, மினிஸ்டரா இருந்தவங்க, தொகுதிக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது இருக்கலாம். இட் வில் ஆட், ரைட். பட் அதுவே பேஸ்ன்னு சொல்ல முடியாது. பேஸ் எது? தலைவன் கொடுக்கிற வாக்குறுதியும் தான் பேஸ். முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று பாக முகவர்கள் கூட்டத்துல அவரே பேசுகிற போது ஒன்று சொல்றாரு, கூட்டணி கட்சிகளுக்கான முக்கியத்துவம் அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுடைய சில விமர்சனங்கள் அங்கங்க வரதையும் பார்க்க முடியுது. உரிய பிரதிநிதித்துவம், முக்கியத்துவம், இல்ல வந்து மரியாதை கிடைக்கிறது இல்ல அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க, விமர்சனங்கள் பண்றாங்க, கூட்டணியில இருந்துட்டு எங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன தம்பி, இது வந்து தவிர்க்க முடியாதது. ஓகே, இப்போ சில தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தலைவர்கள்லையே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ தலைவர் சொன்னார் இல்லையா கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு. காங்கிரஸில் இன்க்ளூடிங் புதுச்சேரி எத்தனை எம்பி? எத்தனை பேர்? 10 பேர். நாங்கள் மற்றவங்களாம் நாங்கள் 30 பேர், அவங்க 10 பேர் கொடுத்தோம்ல. 10 பேர் இருக்காங்கல்ல, அதில் யாராவது 9 பேர் கருத்து சொல்லியிருக்காங்களா? யாராவது 9 பேர் ஏதாவது கருத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஓகே விட்டுருங்க. மீதி 9 பேர் முதலமைச்சர் சொல்றது சரின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஓகே, ரைட் தானே? அப்போ 90 பெருசா 10 பெருசா? ஆனா நம்ம அரசியல்ல நம்ம பத்திரிகைக்காரங்களுக்கு, நம்ம எதிர்கட்சிகளுக்கு இந்த ஒத்தையை எடுத்து பேசிட்டு தெரியணும். அது அரசியல், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகே, அதாவது ஏடிஎம்கேயோ பிஜேபியோ இவர் மாணிக்கம் தாக்கூருடைய குரலை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ நடக்குது அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். திமுக அமைச்சர்கள் காங்கிரஸை அப்பப்போ வந்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறது இல்லை, எவ்வளவுக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் தம்பி? சில நேரங்களில் அது மனித இயல்பு தானே. நீங்கள் இப்போ நம்மளே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தலைவர் சொல்லிட்டாரேன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் பேசும்போது வருதா இல்லையா?
அது அதுக்கு அந்த அந்த கட்சி உணர்வு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது தம்பி. அப்படின்னா நம்ம சொல்ல போனால் ஒன்றும் இல்லாமல் தான் கஞ்சி குடிக்கணும். இல்லை, வரதான் செய்யுது. அவங்க எதை புரிய மாட்டேங்கிறாங்கன்னா தம்பி, ஒன்றில் இக்கரைக்கு வா, இல்லை அக்கறைக்கு போ. ரெண்டுக்கும் இடையில கடந்துட்டு நீ ஆட்டிட்டு இருந்தனா இதனுடைய கன்வர்ஷன் ஆஃப் ஓட்ஸ் இருக்குல்ல, இது சிக்கல் வரும். இந்த ஒருத்தரால, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால மீதி 9 பேருக்குமான அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 25 பேர் நம்ம எம்எல்ஏ போட்டி போடுறாங்கன்னா இந்த தொகுதியில் இருக்க திமுக காரனுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் கெடுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். ஒன்றில் உங்கள் தலைமையிட்ட பேசிட்டீங்களா, தூர போயிரு. இல்லையா, இருக்கிறையா, தலைமை சொல்கிறத கேட்டு கெடுக்காதீங்கிறான். இப்போ கம்யூனிஸ்டுக்கு தோழர்களுக்கெல்லாம் இந்த கோபம் இருக்காதா? நம்ம இதில் வரணும், போகணும், இருக்கணும் அப்படின்னு. அவங்க யாராவது அந்த மாதிரி குழப்பம் உண்டு பண்ணுறாங்களா? ஏன் விடுதலை சிறுத்தைகளில் இருக்காதா? கட்சிக்காரங்க அவங்களுக்குலாம் இருக்கத்தானே செய்யும். நம்ம ஒரு நாள் கவுன்சிலர் ஆகணும், சேர்மன் ஆகணும், மேயர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னு இருக்கத்தானே செய்யும். அப்போ சரி, ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் நாளைக்கு நம்ம அமைச்சர்கள் 2 பேர் இருந்தால் நம்ம கொஞ்சம் உரிமையாக போகலாம் இருக்கும்ல, இல்லையா? பட் அதை எங்கே பேசணும், எப்படி பேசணும்னு இருக்கு இல்லையா? அது சில நேரங்களில் நீங்கள் கேட்குற மாதிரி சில நேரங்களில் திரும்ப யதார்த்தமாக வந்து விழுந்துரும். என்ன பண்ண முடியாது, அது குவைட் நேச்சர். திமுக நம்ம திமுக கூட்டணி 45% இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருந்தார் நேற்று நடந்த மீட்டிங்ல. அதுல குறிப்பா 12% வித்தியாசம் இருக்கு. 3% வித்தியாசம் இருந்தாலே நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு சர்வே தானே. இப்போ நடக்க போறது மாநில அரசு, மாநில ரீதியான. அது இவங்க அதை நாடாளுமன்றம் சட்டமன்றம் சொல்றாங்க. நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடுறது யாருக்குன்னு கேட்டா அவன் அதுக்கு தானே சொல்றான். நாடாளுமன்றத்துக்கே திமுக தான் போடணும், அப்புறம் சட்டமன்றத்துக்கு. இந்த புது வரவாக தாவைக்கா வந்திருக்கு, அது ஒரு ஸ்பாய்லராக மாறும். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதர் தேன் 2 பார்ட்டிஸ் அவங்க கண்டிப்பா தே கேன் பிளே ஒன்லி ஸ்பாயில் கேம் தான். ரைட், எனி தேர்ட் பார்ட்டி. ஓகே, இதுல இதுவா அதுவான்னு முடிவெடுக்க முடியாதவன்லாம் அங்கே போனான் அப்படின்னா ஒன்றில் வரக்கூடாத கெட்டது வந்துடும், இல்லை வர வேண்டிய நல்லது வராமல் போயிடும். 2016 அப்படி தான் நடந்துச்சு. ஒரே பெர்சன்டேஜ் ஓட்டு டிஃப்ரென்ஸு திமுக வந்திருக்க வேண்டியது. அப்போ திமுக வந்திருந்தால் சூழல்கள் வேற, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேற, இந்த இவ்வளவுக்கு நீட்டு இது எல்லாமே உள்ளே வந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கும் அன்னைக்கு. அப்போ அந்த 1% அந்த அநியாயம் எப்படி நடந்துச்சு? அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் 2027 நடக்க வாய்ப்பு இல்லையா? எப்படி இருக்கும்? அதாவது நான் என்ன சொல்றேன் தம்பி, ஜனநாயகத்தில் நான் நாங்கள் நல்லா இருக்கிறோம், கீழே போகும்போது மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு, எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஓரளவுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு, நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறத ஒரு தர்க்க ரீதியாக நம்ம வைக்கலாம். பட் நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிறத ஜனநாயகத்தில் எந்த தலைவரும் ஒரு உற்சாகத்துக்கு சொல்லலாமே தவிர உள்ளுக்குள்ள நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலுக்கு முந்தின நாள் தேர்தலுடைய மூட மாற்றக்கூடிய நிகழ்வு நடக்கலாம். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? நான் அதான் சொன்னேன், வெங்காயமே டெல்லியோட தேர்தலை மாற்றினது உண்டு 93ல், 92 93ல். ஒரு வெங்காயம் கிடைக்காததுக்காக டெல்லி மக்கள்லாம் அன்னைக்கு இருந்த அரசுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. ஸோ எது தீர்மானிக்கும்னு தெரியாது. நம்ம பேசுகிறோம்ல தம்பி, அதாவது செக்குலரிசம், ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இதெல்லாம் ஒரு 20% பேருக்குள்ள தான் பேசுவான். இந்த 20% பேர் பேசுகிறான் பார், இதில் 10% பேர் ஓட்டே போட வர மாட்டான். ஓகே, ஆனால் மீதி இருக்க 80% மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ராத்திரி படுக்க போகும்போது சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறானா, காலைல எந்திரிக்கும் போது கஞ்சி இருக்கா, அப்புறம் அவன் உடுக்கிறதுக்கு உடை இருக்கா, போகிறதுக்கு சாலை போக்குவரத்து இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு படிப்பு வசதி செய்ய முடியுமா, இந்த அடிப்படை 7 வசதிகள் தான் 70% பேரை பாதிக்கும். மற்றபடி உங்கள் பொருளாதாரம், மனுஷன் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி ஏற்பாடு பண்ணியிருக்காரு, போக்குவரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், என் புள்ள படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வேலை வாய்ப்பு கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும், இதெல்லாம் மக்களுக்கு புரியும். அவங்களுக்கு எங்கே தம்பி 2006 2011 தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பிரளயம் வேற எந்த மாநிலத்திலும் நடக்கல. எல்லா வீட்டுக்கும் டிவி கொடுத்தோம்ல. மிக முக்கியமாக
டிவியும் கொடுத்தோம். அதை விட மிக முக்கியமா எல்லா தாய்மார்களுக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ் கொடுத்தோமா? கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிறது தம்பி பெண்களினுடைய சுகாதாரத்தில், அவர்களுடைய உடல் நலத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, எனக்கு தெரிஞ்சு அந்த விறகு ஊதி ஊதி எத்தனை பேருக்கு நெஞ்சக நோய் வந்ததுன்னு தெரியும். அவ்வளோத்தையும் மாற்றினோம். ஓகே, 5.25 லட்சம் கோடி. அப்பதான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா மாறுது தமிழ்நாடு. ஏறத்தாழ 2 லட்சம் விவசாயிகளுக்கு ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்துருந்தோம், வீடு கட்டி கொடுத்தோம், இலவச பஸ் பாஸ் சொன்னோம். இல்லாம இருந்துச்சு. கரண்ட் மட்டும் தானே பேசினாங்க. முடிச்சது இல்லை இவ்வளோத்தையும். டிவி தந்தாருங்கிறது போயிருச்சு. நம்மளை தீப்பத்தை வைக்க விடாம நமக்கு கேஸ் ஸ்டவ் தந்தாரு, அதுக்கும் டெபாசிட்டோட கொடுத்தாரு. அதுவும் இல்லை. இலவச மின்சாரத்தில் அந்த 7,000 கோடி கடன் ரத்து, 20 லட்சம் விவசாயிகளுக்கு, குடும்பங்களுக்கு. ரைட். உண்மையா சொன்னா அந்த 2006 2011 மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டின மாதிரியான ஒரு விஷயம். பட் கரண்ட் இல்லை, முடிஞ்சது இல்லை. புரியுதா? அப்ப நீங்க இந்த தேர்தல் ஈஸியாவும் எடுத்துக்கல. எங்க தலைவரையெல்லாம் அப்படி நினைக்காதீங்க. அப்படின்னா அவர் ராவா பகலா அவர் ஓடுறது மட்டும் இல்லை, எங்களையும் தூங்க விடாம மிரட்டிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? எந்த மாவட்ட செயலாளராயாவது ஒரு நாள் அவன் அதிகபட்சம் 6 மணி நேரத்துக்கு மேல தூங்க முடியாது. இன்னைக்கு நம்ம திமுகவில் கீழே வரைக்கும் பூத் கமிட்டி மெம்பர் வரைக்கும் ஆட்டத்திலே தான் இருக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஒரு அதிர்வுல ஓடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்போ அவர் அப்படி கேஷுவலா ஒரு இதை நம்ம தேர்தலை சந்திக்கலாம்னு நினைச்சது இதெல்லாம் தேவையில்லையே. அவர் பாட்டுக்கு ராஜா மாதிரி காலைல இதுக்கு போகலாம், கையெழுத்து போடலாம், அறிவாலயம் வரலாம், நண்பர்களோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு எப்படா போயிட்டு இருக்கு, மாதம் மும்மாறி மழை பெய்கிறதான்ட்டு போயிட்டே இருக்கலாம். அவரை பார்க்குறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்குங்க. அடுத்தடுத்த வேலைகள் போயிட்டே இருக்கு. இப்போ தேர்தல் அறிக்கை ஒரு பக்கம் முடியுது, ஒரு பக்கம் தலைக்குனிய விட மாட்டோம்னு ஒரு பக்கம் மீட்டிங் போகுது, இந்த பக்கம் பிஎல்ஏ இது நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி அவர் திட்டங்கள் வேற அவர் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. தக 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 தகன்னு போயிட்டு இருக்கு. இந்த ஆட்டத்துல சில பேர் ஆர்வம் சொல்றாங்க. அதாவது 2வது முறையாக திமுக ஆட்சி அமைத்த வரலாறே கிடையாது அப்படின்னு ஜாதகமெல்லாம் சொல்றாங்கல்ல. உங்களுடைய பதில் என்ன? அது முட்டாள்களின் வாதம். ஏன் 1967 யார் ஆரம்பிச்சா? திமுக தானே. 71 ஆரம்பிச்சா? திமுக தானே. அப்புறம் என்ன? 2 முறை திமுக எல்லாம் ஆட்சி அமைச்சிருக்கு. ஒருவேளை அவங்க சொல்ற கருத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரே தலைவர் 2 முறை இந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில்லை. அப்படி, அதாவது இது மாறுபடுது. திமுக 2 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு தலைவர் திமுகவை 2 முறை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில்லை தொடர்ந்து அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துப்போம். ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டா இதுவரைக்கும் அது நிஜம். ஆனா அதே அவங்க கிட்ட திருப்பி கேளுங்க, இதுவரைக்கும் எந்த தேர்தலையாவது ஒரு தேர்தலில் இருந்த கூட்டணி அடுத்த தேர்தலுக்கு தொடர்ந்திருக்கான்னு கேளுங்க. சத்தியமா கிடையாது. தலைவர் கலைஞர்கிட்டையும் கிடையாது, ஜெயலலிதாட்டையும் கிடையாது, எம்ஜிஆர்ட்டையும் கிடையாது. நேற்று அந்த தேர்தல் அங்க இருந்திருப்பாங்க, இந்த தேர்தலில் இங்க இருப்பாங்க. இதுவரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. ட்விஸ்ட் தான். இந்த முறை தான் 8 ஆண்டு காலம் 2017 தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் வந்த கூட்டணி விசிறு தட்டாம 2026 கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சாய்ஸே ஏற்படாம. அப்போ அதாவது சாய்ஸ் இருக்கலாம், ஆனா அதை தாண்டிய ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குல்ல உங்களுக்கு. இப்ப தலைவர் மேல அவங்க யாரும் விமர்சனம் வைக்கக்கூடிய அளவிற்கு யாரும் கிடையாது. அதாவது இப்ப நான் என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரர் மாணிக்கம் தாகூர் கூட கட்சியில கூட்டணியில எங்களுக்கு வரணும் கொள்ளணும் பேசுறாரே தவிர மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது தம்பி, இதுவரைக்கும் நடக்காத நிறைய விஷயங்கள். 19 ஜெயிச்சிருக்கோம், 21 ஜெயிச்சிருக்கோம், 24 ஜெயிச்சிருக்கோம். இப்படி கண்டினியூஸா ஜெயிச்சது உண்டா? எந்த கட்சியாவது? அதிமுகவோ திமுகவோ? எம்பியில் அடிச்சா எம்எல்ஏல போயிடும், எம்எல்ஏல அடிச்சா எம்பியில் போயிடும். இப்படிதான் இருந்துச்சு, அடிச்சுக்கிட்டே வரோம்ல. அப்போ வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை தளபதி மு.க. ஸ்டாலின் தெளிவா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது நம்ம ஆருடங்கள் அல்ல, அவங்க கேட்கறதுல ஒரு இது இருக்கு, ஒரு யதார்த்தம் இருக்கு. ஒரு தலைவர் 2 முறை திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில்லை அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னா இருக்கு, நான் மறுக்கல. அது உண்மை. மாறி மாறி தான் வந்திருக்கிறோம். ஆனால் நான் சொல்றது இதுவரைக்கும் இருந்த மாதிரியே இப்போ இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் நான். அதனால எப்படி
அரசியலினுடைய இந்த நுழைவுலங்கள் எல்லாம் மாறி கிடக்கிறதோ தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில், அதே மாதிரி இந்த வரலாறும் புதிதாக எழுதப்படும். கண்டிப்பாக 2026 திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0க்கு தலைமையேற்று நடத்துவார். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி. நன்றி.